நண்பர்களே வேற ஒன்றும் இல்லை, என்னடாச்சுன்னா ஒரு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்த ஐபிஎஸ் அதிகாரி அருண் அந்த பதவியிலிருந்து திடீரென்று மாற்றப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு 321வது அரசியல் அதுக்காக உங்க எல்லாருக்கும் ஐஸ்கிரீம், வெறும் ஐஸ்கிரீம் இல்ல, என்ன ஐஸ்கிரீம்? அருண் ஐஸ்கிரீம். நக்கல்யா அவனுக்கு சாப்பிட்டு நிகழ்ச்சி. ஓகே சார், ஓகே. 321வது நிகழ்ச்சி நீங்க ஏதோ தவறாக நினைக்க கூடாது. ஏன்னா சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். மக்களும் யாரும் அப்படி நினைக்காதீங்க. இது வந்து உண்மையிலேயே வந்து 321வது நிகழ்ச்சிக்காக தான் நாங்க அப்படி கொண்டாடுறோம். அதுவும் இந்த பிராண்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் கொண்டாட வேண்டும் என்ற காரணம் தேவையா? சார் இது நல்ல பிராண்ட் சுவையாக இருக்கும். நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்புண்டா வருதா? போடா அங்கிட்டு எந்திரிச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. தமிழகத்தை போன்ற ஒரு கரப்ட் பியூரோக்ரசி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. காசு வாங்க வாங்க, நான் இது ஒரு கையெழுத்து போட்டு 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு 2 பேர் வாங்குவாங்க. ஒரு மாநிலத்தில் 4 பேர் வாங்குவாங்க. 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரும் வாங்குற மாதிரிலாம் தமிழ்நாடு தான். ஒருத்தர் கூட இங்கே யோக்கியம் கிடையாது. ஏனுங்க ஆபீசர் மூஞ்சில கோல் போடுறீங்க? அதுல முக்கியமான பேப்பர் இல்லையா? இந்தியால எந்த மாநிலத்திலையும் வாக்காளர்கள் காசு கொடுக்குற வழக்கம் இல்லப்பா. ஏதாவது ஒரு தொகுதி 2 தொகுதியில சரக்கு வாங்கி கொடுப்பாங்க. இந்த மீட்டிங்க்கு டான்ஸ் அகென்ஸ்ட் போட்டு விடுவாங்க. என் மக்களே, என்னை மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா ஊர்ல இருக்கிற என்னுடைய எல்லா தோட்டத்திலையும் சாராயத்தை வர வைப்பேன். இப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த கட்சி 1000, அந்த கட்சி 1500, அந்த கட்சி 1500, இந்த கட்சி 2000 ஏத்திட்டே போறாங்க சார். 5000 10000. இந்த எலெக்ஷன்ல 8000 வரைக்கும் போயிருக்கியா சில தொகுதியில? இது அவன் ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் கிடைக்குமா நல்லா அடிக்கிட்டு இருக்கான். உனக்கு 10000 கேக்குதா? 10000. கால்நடைத்துறை அமைச்சர் ஏற்கனவே அரசியல் புதுசா செய்தி வந்துச்சு. இந்த கால்நடைத்துறை அமைச்சர் வந்து கடந்த ஆட்சியில மட்டும் தான் கவனிப்பீங்களா? நான் எங்களெல்லாம் கவனிக்க மாட்டீங்களா? எங்க ஒரு தம்பி வணக்கம் தம்பி, நம்ம பைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்கிட்டு நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட 32 அமைச்சர் இருக்காங்க. மத்த அமைச்சர் வந்து செய்தியே இல்ல பாருங்க, அமைதியா இருக்காங்க. இருக்கிற இடம் தெரியாம சொந்தமா இருக்காங்க. வம்பு இருக்கிற இடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிரும். நம்ம பங்காளி டாக்டர் மைன்ஸ் டாக்டர் ட்ரோன் சத்தமே, ட்ரோன் சத்தம் கூட சுன்னு கேட்கும். ஒரு வாரம் ரீல்ஸ் போட்டாப்ல, அதுக்கப்புறம் ஆளையே காணோம். ஆனா கொஞ்சம் ரொம்ப காட்டினா தான் போலீஸ்காரன் பிடிச்சிக்கிறானே. தொட்டவனி விட மாட்டேன், தொடவும் விட மாட்டேனீங்கல்ல, தொற்றுக்கானே. லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. மக்கள் காசை தொட மாட்டேன், தொட்டவனை விட மாட்டேன் அப்படின்னு ரைமிங்கா பேசினார் இல்லையா? அந்த நேரத்துல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஆட்சி வந்ததுல இருந்து இவன் எங்கடா கொள்ளை அடிக்கிறான்னு தெரியுது அந்த டிவி கட்சிக்காரன். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் தாவைக்கு வச்ச அந்த வீராசாமி நமக்கு லஞ்சம் வாங்குறாரு. அதை நம்ம லைவ்ல பாக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கி அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. போய் ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். பின்னே செஞ்சான் அந்த கூட அதெல்லாம் ஒண்ணு கூட எவ்வளவு இருக்கு? 30 ஒன்று தான் அனுப்பிச்சிட்டுங்களா? இது என்ன அக்கால சொல்ல கொடுத்தா செலவு வச்சுருவோம். நீ போட்டு விட்டுனா டேய் போட சொல்றேன் நான், உண்மையிலே போடுறேன். மோசங்கடா கிளர்க்கு வச்சிராரு புக்க. ஜிபே ஹிஸ்டரியே இருக்கு. ஆமா, அதையும் ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு ஏற்றி விட்டாங்க. பரவாயில்ல, லைவ் நம்ம எடிட்டரோட நல்லா எடிட் பண்றாங்க. லைவ்ல எடிட் பண்ணி போட்டு விட்டு சோழியை முடிச்சுட்டாங்க. சோழி முடிச்சு. செங்கல்பட்டு மாம்பாக்கம் ஊராட்சியில் ஊராட்சி தலைவரான வீரசாமி ஒப்பந்ததாரரிடம் 1.3 லட்சம் லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியானது. இது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் அவர் தாவேக்காவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். சத்தியமா நான் கிடையாதுங்க, இதெல்லாம் எதிர்க்கட்சிக்காரன் செஞ்ச சதி. தாவேக்கு ஆட்சி வந்து ஒரு வார்த்தை சொன்னேன், திமுகவை விட மிக மோசமான ஊழல் ஆட்சியா. பிளாக்ல 80 ரூபா டிக்கெட்டை 200 ரூபாய்க்கு வித்து பழக்கப்பட்டவன் எம்எல்ஏ வானா, அவன் சம்பாதிப்பான மாட்டானா? நான் எதுக்கு நல்லது பண்ணணும்? 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது. இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? ஜெயிச்சவங்க பூரா நல்லது பண்ணிருக்கானா? நாங்க மட்டும் பண்ணதுக்கு என்ன இழுத்து வாங்கினீங்களா? பிளாக் டிக்கெட்டை கொண்டு போய் 1000 ரூபாய்க்கு தன் ரசிகர்கள்ட்ட வித்து, தன்னுடைய விஜய் ரசிகர்கள்ட்டயே அந்த ரசிகம் வித்து அதை வச்சு சம்பாதிக்கிற ஒருத்தன். 20 ரூபா 10 ரூபாய் 20 ரூபா 15 ரூபா டிக்கெட் 30 ரூபா 15 ரூபா. மேடம் டிக்கெட் வேணுமா? வேணாமா? 10 ரூபாய் 10 ரூபாய் டிக்கெட் வேணும்டா. முழுக்க முழுக்க கார்பரேட். கீழே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், ரேஷன் கடையில் போயிட்டு ஆய்வு செய்த முதலமைச்சர் அவரே அரிசி எடுத்து கொட்டினார் சார். ஒரு துளி அரிசி சிந்தலை சார்.
வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம் இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன் அந்த கர்மத்துக்கு தான் உன் கையில மாட்டினேன் நான் எப்படி இருந்துக்கணும் தெரியுமா ஊழல் கரையா இருந்தாலும் இப்போ க்ளீன் பண்ணக்கூடிய நாங்கள் ட்ரை கிளீனர் வச்சிருக்கோம் நாங்கள் அதனால அதை வச்சு பனையூர் ட்ரை கிளீனிங் சர்வீஸ் எங்ககிட்ட எவ்வளவு பெரிய கரைகளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஊழல் கரையா இருந்தாலும் நீக்கப்படும். எங்க கட்சி ஒரு வாஷிங் மிஷின் வாஷிங் பண்ணி தூக்கி போட்டுருவோம். அவங்களே ஒத்துக்கிறாங்களே. ஒரு விக்கு வச்சிருப்பார்ல ஒருத்தர், அவர் சொன்னாரு எங்ககிட்ட வாஷிங் மிஷின் இருக்கு வாஷிங் பண்ணி தூக்கி போட்டுருவோம். கூச்சமே இல்ல. விஜய் தான் களவாணின்னு சொல்றாரு சார். அந்த விமர்சனத்தை அவருக்கு வைப்பதற்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது. கூட்டு களவாணிகள்னு என்று 2 பேரையும் சொன்னாரு. இவரு நாங்க கூட்டு களவாணி இல்லை, நீ தான் எம்எல்ஏ களவாணி. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள தின்னுட்டு போயிடுறான் அவன். ஏன்னா உண்மையிலேயே எம்எல்ஏ திருடுறாங்க, இன்னும் கொஞ்சம் திருடுவாங்க. கோர்ட்டு பை எலெக்ஷன் நிப்பாட்டதுனால திருடி புரோஜனம் இல்லட்டு அமைதியா இருக்காங்க. இல்லை என்றால் இன்னும் எம்எல்ஏ திருட்டு தொடர்ந்து கொண்டு இருக்கும். மேலும் பல வீடுகளில் திருடி 1000வது திருட்டு விழாவை கொண்டாட மனமாற வாழ்த்துகிறோம். இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள்.